திமுக கூட்டணிக்கு கருணாஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்வோம் என்று கருணாஸ் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. திமுக கட்சிக்கு முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் அவர்கள் தமது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். மதவெறி சக்திகளை அடியோடு வீழ்த்தி இந்தியாவில் மத நல்லிணக்கம், மாண்புற சமூக நீதியை காக்க இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் என்று அவர் தமது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து கருணாஸ் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் தமது ஆதரவை திமுக கூட்டணிக்கு வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். 40 தொகுதிகளிலும் தமது கட்சி பிரச்சாரம் மேற்கொள்ளும் என்றும் அந்த அறிவிப்பில் அவர் தெரிவித்துள்ளார். துரோக அதிமுகவை வீழ்த்த 40 தொகுதிகளிலும் திமுகவுடன் இணைந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் என்று கருணாஸ் தெரிவித்துள்ளார். பாஜக எனும் பாசிச சனாதன சக்தியை வீழ்த்த நாம் அனைவரும் ஒரு குடையின் கீழ் நிற்க வேண்டும் என்றும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் கருணாஸ் தமது அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அடிமை துரோக கட்சியான அதிமுகவை தேர்தலில் தோற்கடிக்க நமக்கு கிடைத்த சரியான வாய்ப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இந்த அறிவிப்பில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது? முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ் நடிகருமன் அவர் தற்போது திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதற்கு காரணமாக சனாதனத்தை வீழ்த்தி சமூக நீதிக்காக 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முக்குளத்தோர் புலிப்படை கட்சி திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கட்சியினுடைய தலைவர் கருணாஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இதில் மக்கள் விரோத சனாதன சக்திகளை விரட்டுவதற்கும் அடிமை துரோக அதிமுக வீழ்த்த திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து 40 தொகுதிகளிலும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சி தனது பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக பாஜக எனும் பாசிச சனாதன சக்தியை வீழ்த்துவதற்கு அடிமை அதிமுக விரட்டை நாம் ஒரு குடையின் கீழ் அணியாக இருக்க வேண்டியதாக இருப்பதாகவும், மேலும் இதற்கான களமாக நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை நாம் பயன்படுத்திக் கொண்டு நாட்டை காக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மதவெறி சக்திகளை அடியோடு வீழ்த்துவதோடு இந்தியாவினுடைய மத நிலத்தில மாண்புற மக்கள்கள் ஜனநாயகத்தை மீட்பதற்காக சமூக நீதியை காப்பதற்காகத்தான் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக 2024ஆம் ஆண்டு தேர்தல் களத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டியது ஒற்றை இலக்குடன் திமுகவை முக்குளத்தோர் கட்சி புலிப்படை கட்சி ஆதரவு தெரிவிப்பதாகவும், இனி மோடி ஆட்சி மீண்டும் வந்தால் இந்திய பெருமுதலாளியின் கையிலும் கார்பரேட் கொள்ளை கூடாரமாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு செய்த பாஜக அரசுடைய மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி தமிழ்நாட்டில் அடிமை துரோக அதிமுகவையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே 40 தொகுதிகளிலும் பிரச்சாரத்தை புலிப்படை மேற்கொள்ளும். அதற்காக திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்தும் தனது ஆதரவை தெரிவிக்கிறார். அதோடு 5 முக்கிய கோரிக்கைகளையும் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க பெயரை சூட்ட வேண்டும் என்பதும், அதே போன்று பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாவை அரசு விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டும் என்று உட்பட 5 கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுக ஆதரவுடன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது கூட மாதிரி சட்டசபை எதிர்க்கட்சியாக இருந்த திமுக நடக்கும் போது சபாநாயகருடைய செயலை கண்டிக்கும் விதமாக அதில் பங்கேற்று தனது ஆதரவை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அதே போல 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட அதிமுகவில் இருந்தாலும் பாஜக பிரதமர் மோடி உட்பட பிரச்சார கூட்டங்களில் எதுவும் பங்கேற்காமல் தவிர்த்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டையே கருணாஸ் எடுத்து வந்திருந்தார். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் கூட திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தால், ஆனால் இடம் ஒதுக்கப்படாத காரணமாக தொடர்ந்து அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது நடைபெறக்கூடிய 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுகவை வீழ்த்துவதற்கும் மதவாத சக்திகளை இனிமேல் வரமுறாமல் செய்வதற்காக இந்தியா கூட்டணிக்கும் குறிப்பாக திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து 40 தொகுதிகளிலும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக முக்குளத்தோர் புலிப்படை திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து அதற்கான அறிக்கையை கட்சியின் தலைவர் கருணாஸ் வெளியிட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தும் தனது ஆதரவை நேரடியாகவும் தெரிவிக்க இருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.